ஹலோ நண்பா, காலைல பக்தியோட ஆரம்பிச்சிடுவோம். நம்ம கடலை வாங்கிட்டு அப்படியே நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹலோ நண்பா, அப்படியே நம்ம ஒர்க்குக்கு வந்தாச்சு. அப்படியே நம்ம ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆன் பண்ணியாச்சு. அப்படியே ஆர்டர் வந்து அப்படியே கண்டிப்பாக ஆருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆயிடுச்சு. அப்படியே பிக்கப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கான டேவை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். வரப்போகிற விஷயங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலை உணவு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுலாம். பிரிஞ்சு கடைக்கு தான் வந்திருக்கேன். பாய்க்காலில் நல்லாவே இருக்கும். பாய்க்கால் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா தான் விற்கிற விலைவாசியில். எப்படி தான் முட்டை 5 ரூபாய்க்கு கொடுக்குறான்னு தெரியல. கண்டிப்பாக அந்த பக்கம் வந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்க்கு. காலில் மொதல் எடுத்தாச்சு. மொதலே வந்து பார்த்திங்கன்னா 3 மாடி ஏற விட்டாங்க. இன்றைக்கி டேவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமகலமாக இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். என்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரே வந்து வாங்கிக்கினாங்க. அப்போ நல்லா தான் இருக்குது போல டே. ஹலோ நண்பா, அப்படியே மதிய உணவு என்னன்னு அப்படியே பார்த்துடலாம். வெள்ளை சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாம்பார்னு நினைக்கிறேன். ஆமாம், சாம்பார் தான். தொட்டுக்க வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. நல்ல ஒரு சாப்பாடு தான், வெஜிடேரியன் சாப்பாடு. பார்ப்போம், சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாடிப்படி டே தான் போல. இன்றைக்கி லெக்குக்கு நல்ல ஒரு ஒர்க் அவுட் கொடுத்துருவாங்க போல. வர ஆறு எல்லாமே மாடியாக தான் வருது. ஒன்று கூட லிஃப்ட் இல்லை. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஆர்டர் கொடுத்துட்டு வந்து பார்த்தா போலீஸ்காரங்க அவ்வளோ இருக்காங்க. என்ன விஷயம்னு தெரில. பட் ஆனால் சால்வ் ஆயிடுச்சு. அவங்க வந்து பேசிவிட்டு ஏதோ சொல்லிட்டு போய்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ நண்பா, இன்றைக்கி எத்தனை ஆர்டர் ஓட்டிங்கன்னு பார்ப்போம். எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கன்னு பார்ப்போம். இன்றைக்கி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 38 ஆர்டர் பக்கம் ஓட்டியிருக்கோம். இன்றைக்கி ஏர்ன் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா 1600 கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஒரு 10 ஹவர் பக்கம் லாகின் இருந்திருக்கோம். ஓகே, இன்றைக்கி பெஸ்ட்டை கொடுத்து ஓட்டியிருக்கோம். அப்படியே பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். ஹலோ நண்பா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கச்சேரிக்கு போயிருந்தேன். உண்மையாலுமே நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக நல்லா வைப்பு பண்ணியிருந்தாங்க. பெரியவங்க, சின்னவங்க, வயசானவங்க, லேடிஸு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா எப்படி ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்களோ அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கொண்டாடியிருந்தாங்க. என்னால் முடிஞ்ச எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணியிருக்கேன். மிடில் கிளாஸில் இருந்தால் இதுமாரி தான் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நடக்கும் இதுமாரி ஃபங்க்ஷன்லாம். இந்த ஃபங்க்ஷன் வரப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு உட்கார்ந்து ரசித்து நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம். இதுமாரி தான் இருக்கும் எல்லாருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுமாதிரி கிடைக்கிறப்ப இந்த வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினைக்கும் வேலைக்கு போகிறோம், திரும்ப வரோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், சேம் அதே தான் ரொட்டீன் ஆகிட்டுருக்கு. இதுமாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நடக்கும். நடக்கிறப்ப கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் கலந்துக்குங்க, என்ஜாய் பண்ணிக்கோங்க. நானுமே இன்றைக்கி போய் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தேன். சின்ன பசங்க எல்லாருமே, சின்ன பசங்க தனியாக, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க தனியாக எல்லாருமே ஒத்துமையாக ஆடிருந்தாங்க. நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க இந்த கச்சேரி பார்ட்டி. ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் வண்டி கொடுத்துருக்கேன். ஓகேவா? எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா என்னடா நமக்கு மட்டும் எல்லா கஷ்டமே வருது, எல்லா பேடுமே நடக்குன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. கண்டிப்பாக எல்லாமே ஒரு நாள் மாறும். ஓகேவா? இதுமாரி கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கிங்க. அந்த நேரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மட்டும் கஷ்டம் நடக்குன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். கச்சேரி அப்படியே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட போயாச்சு. சாப்பிட பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. சிக்கன் ரைஸு, தந்தூரி ஒண்டி ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா அருமையாகவே இருந்தது. நைட்டு டின்னர் முடிஞ்சிச்சு. அதோட நாளைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.